இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் பிரசிடென்ட் ஆனா கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடும். கவர்மெண்ட் உங்களுக்கு அலாட் பண்ண பணத்தை இவனே முழுங்கி எப்போ விட்டுடுவான். ஐயோ, இவருக்கு நீங்க போடுற ஓட்டு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டோ. இவன் தான் இப்படி. ஆனா சாமுண்டீஸ்வரி மேடம் ரொம்ப நல்லவங்க. பெண்களுக்கு அவங்க தான் ரோல் மாடல். அவங்கள நீங்க பிரசிடென்ட் ஆக்குனீங்கன்னா உங்க ஊருக்கே நல்லது நடக்கும். பொதுமக்களும் சந்தோஷமா இருக்கலாம். சிவனாண்டிங்கிற அரக்கன் கிட்ட இருந்து வெயிட் ஊரே காப்பாத்தணும்னா நீங்க சாமுண்டீஸ்வரி மேடமுக்கு தான் ஓட் போடணும். அவங்க ஏற்கனவே ஊருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்க தலைவரானா இன்னும் நல்லது செய்வாங்க. மவனே, இதத்தான் சொந்த காசுல சூனி வச்சுக்கிறதுன்னு சொல்றதா? ஏண்டா, லட்சக்கணக்கில் இந்த இந்திக்காரிய நாம காசை கொடுத்து கூட்டிட்டு வந்தா நம்மளை பத்தி கேவலமா பேசி ஊருக்குள்ள கழுவி கழுவி ஊத்திட்டாளே. நம்மள மட்டமா பேசி எதிரிய புகழ்ந்து பேசி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஓட்டு கேக்குறாடா. டேய், இத சும்மா விடக்கூடாது. சித்தப்பா, இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. பேப்பரை மாத்தி வச்சிருக்கானுங்க. இல்லாட்டி இவெல்லாம் அப்படி பேச மாட்டா. எனக்கு என்னமோ அந்த டிரைவர் பையன் வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மவனே, எப்பா சகல, அந்த சிவனாடி சூரிய மொத்தமா முடிச்சிட்டோம்ப்பா. அவனுடைய மானம் அவன் கூட்டின கூட்டத்திலே நாசமா போயிடுச்சு. டேய் இருங்கடா. ரமணாபட்டியா சொன்ன மாதிரியே எல்லாரும் நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கே ஓட்டு போடணும். சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு தான் ஓட்டு. எல்லாமே அவங்களுக்கு தான் போடணும். இருங்கப்பா. அண்ணா அண்ணா சகல, ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பிளான்? அத்தை, அடுத்து உங்க சொந்த ஊருக்கு போறதுதான். அந்த ஊருக்கா? சொந்த ஊருக்கா? அக்கா, அந்த ஊருக்குலாம் நம்ம போக வேணாம். ஏன் வேண்டான்றீங்க? அது எங்க அம்மாவை கொன்ன ஊர். அது எங்களுக்கு ராசி இல்லாத ஊர். அந்த ஊருக்கு சேர்த்து தான் இவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அங்க அந்த கிழவி வேற இருப்பா. அவ மூஞ்சில எல்லாம் முழிக்கணும். அவளை பார்த்தாலே காரியம் விளங்காது. இந்த எலெக்ஷன்ல நீங்க எப்படியாவது ஜெயிக்கணும். அந்த ஊர்ல 1000 ஓட்டு இருக்கு. அங்க நீங்க போலன்னா அந்த 1000 ஓட்டு நமக்கு கிடைக்காது. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அந்த ஓட்டெல்லாம் கிடைச்சா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அது ராசி இல்லாத ஊரு. மாப்பிள்ள சொல்றது சரிதான் சந்திரா. நாம அங்க போறது எலெக்ஷன் கேம்பெயினுக்காக. அதுல இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது. வாங்க மாப்பிள்ள போலாம். சாமுண்டீஸ்வரி, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க. இப்படி வந்து நில்லு. உனக்கு ஆரத்தி எடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒன்னும் உறவு கொண்டாட வரல. மாப்பிள்ள வாங்க, ஓட்டு கேட்க அடுத்த வீட்டுக்கு போலாம். இல்ல, இரு சாமுண்டீஸ்வரி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? உனக்காக நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் ஒன்னும் விருந்து பண்ண சொல்லலையே. மாப்பிள்ள வாங்க போலாம்.
ஆர்த்தி எடுக்கிறது இவங்க பார்த்தாங்கன்னா இந்த ஊர்ல இருக்க மொத்த ஓட்டம் உங்களுக்கு தான் விழும். பாட்டிக்கு இங்க எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க மனசு கொண்டாம நடந்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது நிச்சயம். ஆமாத்த, இப்ப பாட்டி அனுசரிச்சு போறதா நமக்கு நல்லது. இல்லைன்னு வைங்க, எல்லா ஓட்டுகளையும் சிவனாடி அள்ளிட்டு போயிருவான் பாத்துக்கங்க. டேய், என் அக்காவை பத்தி என்ன நினைச்ச? அவ வைராக்கியக்காரிடா. உன் பாட்டி வீட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டா. அத்த, நம்ம தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் இந்த இடத்துல காட்டக்கூடாது. நம்ம இங்க ஓட்டு கேட்டு தானே வந்திருக்கோம். ஊர்ல ஒரு பெரிய புள்ளி இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து ஊர்ல இருக்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்போம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். பாட்டி இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது. யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். இத கொட்டிட்டு வா. உள்ள வாம்மா. ரசாத்தி, என்னமோ சொன்னீங்களே என் மருமக வர்றதில்ல, என்ன வந்து பாக்கறது இல்லைன்னு. இப்ப வந்து பார்த்தால, இப்ப என்ன சொல்றிய? அம்மா, உங்க மருமக வந்தது எங்களுக்கும் சந்தோஷம்தான். நாங்களும் இதைத்தான் எதிர்பார்த்தோம். அப்ப என் மருமகளுக்கு தானே ஓட்டு போடுவீங்க நீங்கெல்லாம்? ஆமா ஆமா, மருமகளுக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் ஒன்னும் இங்க உன் மருமகளா வரல, ஒரு வேட்பாளரா தான் வந்திருக்கேன். நான் கேண்டிடேட், நீ வெறும் ஓட்டு போடுற ஆளு. அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற உறவு. சரி சரி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை என் மருமகளா தான் பாக்குறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டல, வீட்டுக்குள்ள வா. உனக்கு நான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்னது சாப்பிட்டு போறதா? அதெல்லாம் முடியாது. ஏதோ போனா போகுதுன்னு ஆரத்தி எடுக்க ஒத்துக்கிட்டா இப்ப சாப்பிட்டு போ சொல்றியா? என்னால இங்க சாப்பிட முடியாது. அத்த, முதல்ல வீட்டுக்குள்ள போங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வருங்கால பிரசிடென்ட் சாமுண்டீஸ்வரி, வருங்கால பிரசிடென்ட் சாமுண்டீஸ்வரி, வருங்கால பிரசிடென்ட் சாமுண்டீஸ்வரி, வாழ்க வாழ்க. ஆஹா, அக்கா இவங்க கோஷத்தை பார்த்து மயங்கிட்ட மாதிரி தெரியுதே. கிழவி வீட்டுக்குள்ள போயிடுவாளோ? சாமுண்டீஸ்வரி, நீ ஓட்டு கேட்டுதான் வந்திருக்கேன். இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது தான் முக்கியம். சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிதான் ஆகணும். வேற வழியே இல்லை. சரி, போலாம்.